யூடியூப்லேருந்து எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் யூன்னு கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வியூ சேனல்னு ஒன்று இருக்கும், அது கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே க்ரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு உள்ளே போகும். இது நீங்கள் வீடியோ பண்ணுறீங்களா, இல்லை ஷார்ட்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை லைவ் பண்ணுறீங்களா, இல்லை போஸ்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அதில் நீங்கள் பேசுகிறீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம ஓகேன்னு கொடுத்துக்கலாம். ஓகேன்னு கொடுத்தோம்னா அது போயிடும். ஓகேவா கைஸ்? ஓகேன்னு கொடுங்க. உள்ளே போகும். உள்ளே போனால் அதில் உங்களுக்கு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோ இங்கே வந்து போஸ்ட் பண்ணணும். அந்த வீடியோ நான் தேடிட்டு இருக்கேன், அதை ப்ளர் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த வீடியோ போட்டேன். இப்போ போட்ட அந்த வீடியோ அதுக்கப்புறம் டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு டன்னுன்ற ஆப்ஷன் கிளிக் கொடுத்தோன்னே திரும்பி இது உள்ளே போகும். வெயிட் பண்ணுங்கள். டன்னு கொடுத்துட்டேன். ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸிங் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸிங் ஆகி முடிச்சோன்னே டிக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஏதாவது இப்போ டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் எதாவது டைப் பண்ணிக்கலாம் இங்கே நடுவில். இப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு குக்குன்ற கிளிக் கொடுக்குறேன், நம்ம யூடியூப் சேனல் பேர். அது கொடுத்து நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது இல்லாதமே நல்லா இருக்குது. அதனால் இப்போ வாய்ஸ் கவர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மைக் மாதிரி, அது கொடுத்தீங்கன்னா வாய்ஸ் வரும். இப்போ ஃபில்டருன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒயிட் கலராக அதிகமாக ஒயிட் கலராக மாற்றிக்கலாம், இல்லை ஒயிட் கலர் கம்மியாக கூட மாற்றிக்கலாம். இப்போ முடிச்சோடனே நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆட் டீட்டெயில் மேலே கிடைக்கும். அதில் கேப்ஷன் யுவர் ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வைக்க போகிற டைட்டிலோட நேம் கொடுங்க. இப்போ சப்போஸ் நான் வந்து இதோட என்ன சொல்கிறது, கெஸ் த ஆன்சர் அப்படின்னு நான் வைக்கிறேன். இதோட கேமோட பேரே நான் வைக்கிறேன். சும்மா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அந்த 100 சென்டென்ஸும் எழுதணும். 100 சென்டென்ஸ்னால் 100 வேர்ட்ஸ். இந்த 100 வேர்ட்ஸும் நீங்கள் எழுதணும். இப்போ செட் எபாலிட்டின்னு ஒன்று இருக்கும், அதில் பப்ளிக்குன்னு ஒன்றுனா எல்லாத்துக்கும் போகும். அனலிட்டிக்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு லிங்க் இருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் போகும். ப்ரைவேட்னால் நீங்கள் மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்க முடியும். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இப்போ இதில் நம்ம பப்ளிக்கே வச்சுக்கலாம், ஏன்னா எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்காக. அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஏறும். இப்போ நான் பேக் வந்துக்கலாம். இப்போ செலெக்ஷன் ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு போடுறீங்களா இல்லை பெரிய பசங்களுக்கு போடுறீங்களான்னு கேட்கும். இதில் வந்து இட்ஸ் மேட் ஆஃப் கிச்சன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து நீங்கள் பேக் போயிட்டு திரும்பி என்னென்னா அலோ வீடியோ அண்ட் ஆடிஷன் ரீமிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் கொடுங்க. அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்ஸ்னால் உங்கள் வாய்ஸை யாராவது ரீமிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க, உங்கள் ஆடியோவும் வீடியோவும். இப்போ அடுத்து கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அலோ ஒன்லி ஆடியோ ரீமிக்ஸ் அப்படின்னா நீங்கள் பேசுகிற வாய்ஸ் மட்டும்தான் யாராவது ரீமிக்ஸ் பண்ண முடியும், மற்றபடி எது வீடியோ ரீமிக்ஸ் பண்ண வேணாம், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் இருக்குது, இது கமெண்ட் ஆஃப் தான் பண்ண முடியும், ஏன்னா இது கிட்ஸ்க்கு மேட் பண்ணியிருக்கனால. இப்போ வந்து பேக் போயிட்டு திரும்பி செலக்ட் ஆடிஷன் கொடுத்துட்டு நம்ம பெரிய பசங்களுக்கு வச்சுக்கலாம். இப்போ கமெண்ட் ஆனில் இருக்கும், இதில் ஆஃப் வேணால் பண்ணிக்கலாம், ஆன் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆனே பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ எல்லாம் சரியாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு பென் பட்டன் மாதிரி இருக்குல்ல கைஸ், அது தொடுங்க. தொட்டிங்கன்னா நீங்கள் எந்த பகுதி நீங்கள் வைக்கிறீங்க, இப்போ சும்மா கீழே விழுகிற மாதிரி பகுதி இருந்துச்சு அதை வச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சென்டரில் வச்சுட்டு டோன்னு கொடுக்கலாம். டோன்னு கொடுத்தோன்னே திரும்பி வந்துடும். இப்போ அப்லோட் வீடியோன்னு இருக்குல்ல கைஸ், அது கொடுங்க. கொடுத்தோன்னே உள்ளே அப்லோட் ஆயிரும். இப்போ சி வீடியோன்றது கீழே கொடுத்தீங்கன்னா இப்போ சுற்றிட்டுருக்கு, இப்போ அதுங்க அப்லோட் ஆகிட்டுருக்கு. 1% அந்த மாதிரி அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்லோட் ஆகி முடிச்சிச்சு, ரெடி டு வாட்ச்ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் திரும்பி வந்துடுங்க. ஹோம் பேஜுக்கு ஃபஸ்ட்டு கிளிக் கொடுங்க. கொடுத்துட்டு திரும்பி யூன்ற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு மேலே ஒரு ஏரோ மார்க் அது கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் போட்ட ஷார்ட்ஸ் வந்துடும். இப்போ யாருமே அந்த ஷார்ட்ஸ் பார்க்கல. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை நீங்களே ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நம்ம போட்ட ஷார்ட்ஸ் வந்துருச்சு.
எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே கீழே வீடியோன்னு இருக்கும், அது கிளிக் கொடுத்து உங்களுக்கு தேவையான வீடியோ கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டில் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்தது போகும். அதே மாதிரி ஆட் டீட்டெயில் இருக்குதுல்ல, அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில், அதே மாதிரி டைட்டில் நீங்கள் எது வேணால் டைட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ஒரு ஃபோன் யூஸ் டு செட் அப்படின்னு வைக்கிறேன். அப்போ ஆட் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஏதாவது நீங்கள் லிங்க் கொடுக்குறீங்களா அந்த மாதிரின்ற வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அது ஒன்று தான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ நம்ம ஏதாவது இன்ஸ்டாகிராம் ஒரு டீட்டெயில் கொடுத்துக்கலாம். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து கமெண்ட் ஆனில் தான் இருக்குது, ரீமிக்ஸ் அளவு தான் இருக்குது. இதே மாதிரி போன டைம் தான் செட் எலிபிலிட்டி அப்படின்னு இருக்குது, நம்ம பப்ளிக் வச்சுக்கலாம், அப்போ தான் எல்லாத்துக்கும் போகும். இப்போ அலோ ரீமிக்ஸ் அதே மாதிரி தான். இப்போ பிளேஸ் கேட்குறாங்க, லொக்கேஷன், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த லொக்கேஷனில் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அது எதுக்குன்ட்டு. இப்போ ஷார்ட்ஸ் ரீமிக்ஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து நம்ம யாரும் பண்ண வேணாம், அது போன டைம் சொன்ன மாதிரி தான் நம்ம யாரும் ரீமிக்ஸ் பண்ண வேணாம் இதில். ஓகேவா? இப்போ கமெண்ட் ஆஃப் ஆன் இருக்குது, ஆன் கொடுத்துக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த நெக்ஸ்ட்டுன்றது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா ஒரு மாதிரி போகும், வெரிஃபை அதெல்லாம் வேணாம். இப்போ டிஸ்கார்டுன்னு ஒரு கொடுத்துக்கோங்க, கேன்சல்னு ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அங்கே எக்ஸ் மாதிரி ஒரு பட்டன் இருக்குல்ல, அது கொடுங்க. இப்போ திரும்பி வெளில வந்துட்டு திரும்பி ஒரு நெக்ஸ்ட் பட்டன் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட் பட்டன் திரும்பி கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னா எஸ் இட்ஸ் மேட் அப் ஆஃப் கிட்ஸா இல்லை கிட்ஸுக்கு மேட் பண்ணலையான்னு கேட்குறாங்க. நம்ம இதில் என்ன சொல்கிறது, நோ இட்ஸ் மேட் அப் ஆஃப் கிட்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டு அப்லோட் வீடியோ பண்ணியாச்சு. இப்போ திரும்பி அதே மாதிரி சி வீடியோன்னு கொடுத்துட்டு ஃபோன் யூஸ் கெட் அப்படின்றது கொடுத்துருந்தோம். இப்போ ரெடி டு வாட்ச்னு வந்துருச்சு. இப்போ நான் அதே மாதிரி தான் நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து இருங்க, லோட் ஆகிட்டுருக்கு, ஒரே நிமிஷம் கைஸ் வெயிட் பண்ணுங்க. வரமாட்டேங்குது, நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் வந்துருச்சு கைஸ். வந்தோடனே இப்போ பார்த்தீங்களா கீழே வந்துருச்சு ஃபோன் யூ டு கெட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, வருது. இதில் நெட்டு ஸ்லோவாக இருக்குது பார்த்தீங்களா, வருது பார்த்தீங்களா. ஓகே கைஸ், பாய்.